Hello everyone, I welcome you all to Beyond the Headlines initiative of Kingmakers IAS Academy. In this initiative, we shall discuss daily current affairs that has a special focus on your prelims preparation. Any topics ennu paathalam. So the first topic is Colombia earthquake. The second topic is Mecca pact. The third one is Artemis Accords. The fourth one is Neutrinos. And the fifth one is Mount Bromo. And the sixth one is elephants. It was in news because of World Elephant Day. So the other topic is nama paathalam. So first topic வந்து Colombia earthquake. Indian Express ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. ரீசெண்டாக there was a devastating earthquake in Colombia. So இன்னைக்கு வந்து நம்ம prelims point of viewல earthquake படிச்சு வச்சிடலாம். And we'll see the reason of why earthquake happened in Colombia as well. So earthquake அப்படின்ற ஒரு literal meaning வந்து shaking of the earth or vibration in the earth's surface. எதனால அப்படின்னா it is due to the release of energy from the earth's crust or lithosphere. Lithosphere அப்படிங்கிறது வந்து crust and the upper part of the mantle ரெண்டுத்தையும் தான் lithosphere அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து sudden release of energyனால தான் வந்து it causes a shaking or vibration which is called the earthquake. அப்போ என்னென்ன காசஸ் எதனால வந்து earthquake நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட். அப்போ வந்து லித்தோஸ்பியர் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ லாட் ஆஃப் பிளேட்ஸ், மேஜர் பிளேட்ஸ், மைனர் பிளேட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து தேர் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்லி மூவிங். அப்போ இந்த பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகும் போது, கொலைட் ஆகும் போது, புல் அபார்ட் ஆர் ஸ்லைட் பாஸ்ட் ஈச் அதர், ஸ்ட்ரெஸ் பில்ட்ஸ் அப். அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகும் போது earthquakes நடக்கும். ஸோ 3 டைப் இருக்கும்: டைவர்ஜென்ட், கன்வர்ஜென்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பிளேட் பவுண்டரி. மூணுத்தையும் போய் பாருங்க and see how it causes earthquakes. Second type அப்படின்னா volcanic activity. So movement of magma beneath volcanoes can crack rocks and trigger earthquakes. So அது மூலியமாகவும் earthquakes வந்து காஸ் ஆகும். அதே மாதிரி தேர்ட் இஸ் ஃபால்ட்டிங். ஃபால்ட்டிங் அப்படின்னா வந்து ஒரு ராக்ல இருக்கிற கிராக், ஒரு ஃப்ராக்சர் ஒரு ராக்ல இருந்தால் அதுதான் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஃபால்ட்டிங் நடக்கும் போது வந்து ராக்ஸ் ஆன் ஐதர் சைட்ஸ் ஆஃப் த ஃபால்ட் வந்து தே டென் டு மூவ் ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்போ மேலே இருக்கிற பிளேட் வந்து அது ப்ரெஸ் பண்ணி வச்சிருந்தாலும் ஓவர் டைம் ஃப்ரிக்ஷன் தாங்காமல் இவங்க ரெண்டும் ரிலீஸ் பண்ணுற எனர்ஜினால earthquakes காஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஃபால்ட்டிங் அப்படின்றோம். ஸோ டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ் டியூ டு டைவர்ஜென்ஸ், கன்வர்ஜென்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பிளேட் பவுண்டரிஸ், volcanic activity and faulting நால earthquakes are caused. So these are the major plates. 7 major plates இருக்கு, நிறைய minor plates இருக்கு. இங்கே தான் வந்து கொலம்பியால வந்து இந்த earthquake எதனால நடந்ததுன்னா subduction of Nazca plate under South American plate. Usually வந்து denser plate, oceanic plate are denser. So denser plate தான் வந்து subduct ஆகும். 2 plate வந்து மோது அதை convergent plate boundaryன்னு சொல்றோம். அப்போ denser plate will subduct. So அதனால வந்து there was earthquake இங்க. So அதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதான் வந்து ஃபோக்கஸ் ஹைப்போசென்டர் அப்படிங்கிறோம். earthquake ஆரிஜினேட் ஆகிற இடம் தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்டர்னேட்டிவ்லி கால்ட் அஸ் ஹைப்போசென்டர். The point directly above focus and nearest to the focus is called as the epicenter. அப்போ epicenter is directly above the focus அப்படின்னா that is a correct statement. ஸோ எங்கே நடக்குதோ அதை வந்து நம்ம focus or hypocenterன்னு சொல்கிறோம். where it is first felt அதை வந்து epicenter அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா this is the reasons for the Colombian earthquake that we saw. Death toll has raised and magnitude வந்து 7.4 இருந்தது. ஸோ அது எதனால அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி the oceanic Nazca plate is moving eastward and being subducted beneath the South American plate along the western margin of Colombia. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இந்த earthquake வந்து என்ன ஒரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா when the plate is subducting roughly 110 kilometer beneath தான் வந்து இந்த earthquake originate ஆயிருக்கு, causing large scale damage. ஆல்ரெடி subducting Nazca plateல ஒரு ஃபால்ட் விழுந்திருக்கு. அந்த ஃபால்ட்டு தான் வந்து நம்ம வந்து சடன் ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட்டிங் ரிலீஸ்ட் த அக்யூமுலேட்டட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா the 2 blocks of rock moved predominantly horizontally past each other, strike slip faulting, releasing a huge amount of stored elastic energy. அப்போ 110 கிலோமீட்டர் பினீத்ல வந்து ரப்சர் ஆகி ஃபால்ட் ஆகி ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட்டிங்னால எனர்ஜி ரிலீஸ் ஆனதுனால தான் கொலம்பியன் earthquake வந்து நடந்திருக்கு. அப்போ ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் அப்படின்னா என்னன்னா நான் சொன்னால கிராக் ஒரு ராக்ல நடக்கிற கிராக்கோ ரப்சரை தான் நம்ம ஃபால்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட்னா இது ரெண்டுமே தே மூவ் ஹாரிசான்டலி இன் டைரெக்ஷன். ஹாரிசான்டலாக மூவ் பண்ணும்போது அங்கே ரிலீஸ் ஆகிற எனர்ஜினால தான் வந்து இந்த earthquake நடந்திருக்கு அப்படிங்கிறது we need to understand. So the blocks move past each other in opposite direction. இதுக்கு மேலே இருக்கிற பிளேட் வந்து இதை பிடிச்சி வச்சிருக்கும் ஃப்ரிக்ஷன்னால. பட் at one point என்ன ஆகும்னா since they are moving in opposite directions, this energy will become more than the plate holding them together, releasing an energy which is
which will cause the earthquake. So that we need to see. So இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த earthquake நடந்ததுல அதோட reason. Okay. So this is where Colombia is. So Nazca plate subducting under South American plate. South American plate is a major plate. Nazca plate is a minor plate. இன்னைக்கு போய் major plates என்னென்ன minor plates என்னென்னு பார்த்து படிச்சு வைங்க. ஸோ அடுத்து முக்கியமாக வந்து ஸோ இந்த வேவ்ஸ் எல்லாம் எப்படி டிடெக்ட் பண்ணுறோம்னா சீஸ்மோகிராஃப் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு டிடெக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து இந்த வேவ்ஸ் மூலியமாக வந்து தி டிடெக்ட் த earthquakes. அப்போ வேவ்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. டூ ப்ராட் கிளாசிஃபிகேஷன் வந்து பாடி வேவ்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் வேவ்ஸ். ஸோ ஹைப்போ சென்டர் ஃபோக்கஸ்லேருந்து வேவ்ஸ் வந்து இட் மூவ்ஸ் த்ரூ த பாடி ஆஃப் த எர்த்தில், அதனால அது பாடி வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பாடி வேவ்ஸ் வந்து சர்ஃபேஸில் இருக்க ராக்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு வேவ்ஸ் கொண்டு வரதுனால அதை சர்ஃபேஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாடி வேவ்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ, P waves and S waves. P waves na primary waves, S waves na secondary waves. அப்போ இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த வேவ்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் திஸ் ஹாஸ் பீன் அ கொஸ்டின் ஏரியா இன் ஆர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். Okay, so P waves பார்த்துலாம். P waves are the fastest seismic waves. They are the first to arrive at a seismograph station. அப்போ ஏன் இந்த வேவ்ஸ்லாம் நம்ம படிக்கணும்னா எங்கே அந்த earthquake ஆரிஜினேட் ஆகுது, எந்தெந்த டிஃப்ரெண்ட் இன்டீரியர் ஆஃப் த earth பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேவ்ஸை வந்து நம்ம பார்ப்போம். So P waves are the first to arrive. Primary waves nala they are the first to arrive. They are longitudinal waves. Longitudinal na enna na energy வந்து it runs parallel. Particle movement is parallel to the direction of wave propagation. So this is important. Parallel அவங்க மூவ் ஆகுறாங்களா, perpendicular மூவ் ஆகுறாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். So they are first to arrive and they can travel through solids, liquids and gases. So மூணு immediatelyume they can travel. அப்போ that is what we need to know about P waves. அப்போ வந்து நம்மளோட crust, mantle and core எல்லாத்துலேயுமே they can travel because they have different densities. So that we need to know about P waves. S waves are secondary waves. So they are slower than P waves. They are transverse or shear waves, which means the particle movement is perpendicular to the direction of propagation. And also another important thing is they can travel only through solids. அப்போ S waves, secondary waves, solids. S அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. They can travel only through solids. So body waves கடியில் there is primary waves and secondary waves. So that is what we need to know. அடுத்து நம்ம surface waves குள்ள போகலாம். Surface waves வந்து they travel along the earth's surface, whereas body waves வந்து they travel in the body of the earth. Interiorlyume they travel. So இவங்க என்ன அப்படின்னா இவங்க வந்து they cause extreme destruction. They are the most damaging of waves. So they are slower than body waves. They produce strong ground motion and are generally responsible for considerable destructions. Surface நிலை குலைக்கிறதுனால buildings and mass destructions இவங்க பண்றாங்க. So அதில் டூ டைப்ஸ் இருக்கு, love waves and Rayleigh waves அப்படிங்கிறது. அப்போ love waves என்ன தெரியணும், இப்போ love waves and Rayleigh waves come under surface waves னு உங்களுக்கு தெரியணும். எந்த டைரக்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. So love waves வந்து they cause horizontal side to side motion. Particle movement is perpendicular to the direction of wave propagation. அப்படிங்கிறது you need to know. Rayleigh waves வந்து elliptically மூவ் ஆவாங்க. I'll show you. I have attached picture. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா love waves வந்து horizontal movement, Rayleigh waves வந்து elliptical motionல வந்து மூவ் ஆகும். So that we need to see. அப்போ body wavesல என்ன இருக்கு, P waves and S waves. Surface wavesல love and Rayleigh waves. So that you see. அடுத்து நம்ம வந்து earthquake பற்றி படிக்கிறோம்னா என்ன படிக்கணும்னா Richter scale and Mercalli scale படிக்கணும். Richter scale என்ன பண்ணோம்னா it measures the magnitude of an earthquake. எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் Richter scale. அப்போ இங்கே வந்து கொலம்பியன் earthquakeல வந்து 7.4 மேக்னிடியூட். அப்போ வந்து 5க்கு மேலே இருந்தாலே வந்து நிறைய டிஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. 7.4 இருக்குது, 0 to 10 இருக்கும். ஸோ இதில் வந்து எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கிறது மெஷர் பண்ணுறது Richter scale, மேக்னிடியூட். Mercalli வந்து அந்த earthquakeனால எவ்வளோ அதோட எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த இன்டென்சிட்டி ஆஃப் எஃபெக்ட்ஸை மெஷர் பண்ணுறது தான் Mercalli scale. ஸோ Mercalli scale measures the intensity, whereas the Richter scale measures the magnitude of an earthquake. ஸோ இங்கே வந்து 12 levels இருக்கு, from 1 to 12. So it measures the intensity of the earthquake. So the same earthquake can have different intensities at different locations. So அதுவுமே வந்து we have to see. ஸோ இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. ஸோ 2023 எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. P waves வச்சு in a seismograph they are recorded earlier than S waves. P wavesனா primary waves, அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பிகம்ஸ் கரெக்ட். அதே மாதிரி எந்த டைரக்ஷனில் வந்து ப்ராபகேட் ஆகுறாங்கன்றதையும் கேட்டிருக்காங்க. PYQஸை வந்து நம்ம இன்ஃபரன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. we won't discuss it due to time constraints. நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ செகண்ட் டாபிக் உள்ள போகலாம். திஸ் இஸ் ஈஸி டாபிக். ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்து வச்சுக்கலாம். மெக்கா பேக்ட். ஸோ இது ஏன் நியூஸில் இருக்குன்னா ரீசென்ட்லி பாகிஸ்தான், சவுதி அரேபியா அண்ட் டர்க்கி
has signed a defense pact. அப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பார்க்கணும், எந்தெந்த கண்ட்ரி சைன் பண்ணியிருக்காங்க, இந்த பேக்ட் எதை வந்து எய்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். So the Mecca Joint Defense Agreement, also known as Mecca Pact, is a trilateral, meaning 3 countries, mutual defense treaty, which was signed on 7th August by Saudi Arabia, Turkey and Pakistan. So இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, they have stated that an armed attack on any one of the country equals to எந்த கண்ட்ரி நீங்கள் அட்டாக் பண்ணாலும் எங்கள் 3 பேரை அட்டாக் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்ன பார்க்கணும்னா, சவுதியோட ஃபினான்ஷியல் பவர், டர்க்கியோட டிஃபென்ஸ் டெக்னாலஜி அண்ட் பாகிஸ்தான்ஸ் மிலிட்டரி கெப்பாசிட்டி. ஸோ இதோட ஜியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் என்னன்னா, சவுதி அரேபியா வந்து யூஎஸ் மேலே இருந்த வச்ச ட்ரஸ்ட், அவங்க செக்யூரிட்டி கொடுக்குற ட்ரஸ்ட் கம்மியாகி இஸ்ரேலோட ரைஸ் வந்து அதிகமாகி தே ஃபீல் த்ரெட்டன்ட். அதனால நம்ம ரீஜனலாக ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்மளை கொண்டு வரணும் அப்படின்னு சவுதி அரேபியா கொண்டு வந்தது தான் வந்து இந்த மெக்கா பேக்ட். ஸோ சவுதியோட ஃபினான்ஷியல் பவர் அண்ட் டர்க்கி இஸ் அ நாட்டோ மெம்பர் அண்ட் பாகிஸ்தான் இஸ் அ நியூக்ளியர் பவர். ஸோ அவங்களோட ரீஜனல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஃபென்ஸ் ட்ரீட்டி கொண்டு வரப்பட்டது. ஸோ இதோட இம்ப்ளிகேஷன்ஸ், ஸோ இட் இன்க்ளூட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி தேவ் ஸ்டேட்டட் தட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாயிண்ட் ட்ரைனிங் அண்ட் இன்டெல் ஷேரிங், இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டிஃபென்ஸ் பேக்ட் signed by these 3 countries. So இந்தியாவுக்கு என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா, பாகிஸ்தான் இஸ் தேர் இன் திஸ் பேக்ட், ஸோ இந்தியா வில் ஹாவ் டு பி கேர்ஃபுல். It strengthens Pakistan's diplomatic and security standing with the other 2 countries. Turkey வந்து technologically advancedனால Pakistan is getting strengthened there. அதே மாதிரி நம்மளோட ties with Saudi Arabia. So requires careful navigation of India's strategic partnership with Riyadh. Riyadh is the capital of Saudi Arabia, particularly with Pakistan involved. நம்ம இம்போர்ட்ஸ் அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இதோட இம்ப்ளிகேஷன்ஸ். ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பேக்ட், இது ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் சைன்ட் பை விச் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு பேக்ட் கொடுத்துட்டு அதோட அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் பேக்ட் ஆஃப் த யூரோப்பியன் யூனியன் இஸ் அ ட்ரீட்டி தட் சேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அ பேக்ட் ஒரு ட்ரீட்டி வந்து பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். Okay, third topic உள்ள போகலாம். Third topic is Artemis Accords. There was an article in Hindu. So NASA has invited ISRO to join the mission for lunar outpost. So moon. So Artemis Accords na நம்ம என்னன்னு பார்க்கலாம். NASA in coordination with US Department has launched this Artemis Accords. இது என்னன்னா, it's a set of statements that allows for civil and peaceful exploration of moon, Mars and beyond. So அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து Artemis Accord. ஸோ எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2020. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, NASA along with US Department of State. So many countries and private companies conducting missions and operations around the moon, the Artemis Accord provide a common set of principles to enhance the governance of civil exploration use of outer space. அப்போ common set of principles na இது binding கிடையாது. It is not binding. So it's a non-binding set of principles. அப்போ இதில் வந்து சிக்னேட்ரியாக இருக்கிற நேஷன்ஸ் வந்து 70 நேஷன்ஸ். இஸ் இந்தியா சிக்னேட்ரி? எஸ், இந்தியா இஸ் அ சிக்னேட்ரி. ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். இந்தியா வந்து 2023 வந்து they became the 27th signatory. So Artemis Accord reinforces the commitment by signatory nations to the Outer Space Treaty. So 1967 வந்து Outer Space Treaty கொண்டு வந்து outer space எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம், பீஸ்ஃபுல் யூஸுக்கு தான் யூஸ் பண்ணோம். nobody can say they own the outer space, nuclear or ஏதாவது harmful or destructive purposesக்கு யூஸ் பண்ணக்கூடாது. Civil and peaceful explorations can be done வந்து கவர்ன் பண்ணுறது தான் வந்து Outer Space Treaty, which is a legally binding agreement. Artemis Accords is not legally binding, but Outer Space Treaty வந்து ஒரு legally binding agreement. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி they are a non-binding set of international principles. ஸோ core principles என்ன Artemis Accordsல அப்படின்னா வந்துட்டு, all activities must be exclusively for peaceful exploration under the international law. Open data sharing இருக்கணும். signatories வந்து data sharing, intelligence information, scientific informationலாம் ஷேர் பண்ணிக்கலாம். அதையும் சொல்கிறாங்க. ஸ்பேஸ் ரிசோர்ஸஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். lunar and asteroid resources. ஸோ யூஸ் பண்ணலாம். அது எப்படி, they should comply with the outer space treaty. deconfliction and safety zone. சேஃப்டி ஜோன்ஸ்னா, இப்போ ஒரு கண்ட்ரி வந்து அந்த இடத்துல வந்து லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ தட் there is no interference with 2 countries. That doesn't mean they own that place. ஸோ அதுவுமே நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஆர்பிட்டல் டெப்ரிஸ், நம்ம ஸ்பேஸ் டெப்ரிஸை வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறோம், அதையுமே வந்து சேஃப் டிஸ்போசல் ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி ப்ரொடெக்ட் ஹிஸ்டாரிக்கலி சிக்னிஃபிகண்ட் லேண்டிங் சைட்ஸ். ஸோ இதெல்லாம் கவர்ன் பண்ணுறது தான் வந்து Artemis Accords. ஸோ இட்ஸ் a set of principles that aims for peaceful exploration. They are non-binding in nature.
ஸோ அப்போ அதை பார்க்கலாம். ஸோ PYQ ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 2008 கேட்ட கொஸ்டினை பாருங்க. US ஸ்பேஸ் ஏஜென்சி செமிஸ் மிஷன் வந்து என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்கலனாலும் ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சு கேட்கலாம். அண்ட் யூ நீட் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் Artemis மிஷன் அண்ட் வாட் இஸ் Artemis அக்கார்ட். ஸோ அந்த கிளாரிட்டியும் நமக்கு இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்துலாம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நியூட்ரினோஸ் கோஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதை கோஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறாங்க, ஏன்னு பார்க்கலாம். ஸோ இது ஏன் நியூஸில் இருந்தது அப்படின்னா, ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டை ஷட் டவுன் பண்ண அப்புறமும் வந்து நியூட்ரினோஸ் வந்து எமிட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால இது நியூஸில் இருக்குது. நம்ம இன்னைக்கு நியூட்ரினோவோட ஃபீச்சர்ஸை பார்த்துதான். ஸோ தே ஆர் கால்ட் கோஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பிகாஸ் தே கேரி நோ electric charge. They carry almost zero mass and they can pass through any type of solid particle or any type of body. In fact, they say that trillions of neutrinos are passing through us without even knowing, without even detection. அது வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. They pass completely through our bodies and straight through the earth every second without leaving any trace or causing any harm. அப்போ வந்து அதனால தான் கோஸ்ட்னு சொல்கிறாங்க. So they can pass through anybody or anything. அப்படின்னா we have the images of ghost passing like that, no? So அதனால தான் இந்த ghost particlesனு சொல்கிறாங்க. So we have to see that neutrinos are fundamental particles like electrons. So they can't be broken down into smaller parts. They outnumber all the atoms in universe. Atoms are made up of electrons, protons, and neutrons. So இவங்க வந்து neutrinos outnumber the entire number of atoms in our universe. So இவங்களோட முக்கியமான features என்னன்னா, they have no electric charge. அதனால வந்து they ignore magnetic and electric fields. Magnetic and electric fields, they are not detected. So that is one thing. They travel in straight lines across the universe. Extreme elusiveness. They only interact via gravity. Gravity weak nuclear force la mattum da ivanga detect panna mudiyadnala they rarely hit an atom's nucleus. Unstoppable ivanga. Solid physical objects like mountains, planets, or even a wall of lead, a light year thick, cannot stop or block a neutrino beam. Nothing can stop or block a neutrino beam. So through the weak force, neutrinos interact with other tiny fundamental particles. So neutrinos enna pannudhu appadina, the weak force irukla, they interact with weak nuclear force and they interact with gravity. அப்போ அது மூலியமா வந்து they interact with neutrons, muons and taus. அப்போ என்ன பண்றாங்கன்னா, இதை டைரக்டா நம்மளால டிடெக்ட் பண்ண முடியாததுனால இதுல இருந்து வர சிக்னல்ஸ் மூலியமா இதை டிடெக்ட் பண்றாங்க. அப்போ அதனால வந்து they have named 3 flavors of neutrinos after them. They are saying it's flavors. அப்போ வந்து ஒன்று என்னன்னா electron neutrino, muon neutrino and tau neutrino அப்படின்ற 3 டைப்ஸ் இருக்கு. அப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, they change into one another when they are moving, when they are traveling. அப்போ earlier it was believed that neutrinos have no mass. ஆனா இப்படி சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னாலே ஒரு மாஸ் இருக்கிற பார்ட்டிகல் மட்டும் தான் இப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சதுனால they have small amount of mass அப்படின்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 3 டைப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எது மூலியமா வந்து நியூட்ரினோஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, மேஜரா சன் அண்ட் ஸ்டார்ஸ். நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து டர்ன்ஸ் ஹைட்ரஜன் இன்டு ஹீலியம் அண்ட் தே ரிலீஸ் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் நியூட்ரினோஸ். ரேடியோ ஆக்டிவ் டீகேல வந்து நியூட்ரினோஸ் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி காஸ்மிக் ரேஸ் ஃப்ரம் ஸ்பேஸ் கிரியேட் அட்மாஸ்பியரிக் நியூட்ரினோஸ். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோடிங் ஸ்டார் சூப்பர்னோவேன்னு சொல்கிறோம்ல, அதுலேயுமே வந்து நியூட்ரினோஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த நியூட்ரினோஸை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி படிச்சு வச்சுக்கிறதுனால ஆர் அதை டிடெக்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சன் அண்ட் ஸ்டார்ஸ், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டார்ஸ் எக்ஸ்ப்ளோஷன், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கலாம், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அண்ட் ஸ்பென்ட் நியூக்ளியர் ஃபியூவல். ஸோ நம்ம சொல்கிறோம்ல, ஒரு பவர் பிளான்ட்டை ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமும் நியூட்ரான்ஸ் ஆர் பீங் எமிட்டட். ஸோ அந்த நியூக்ளியர் ஃபியூவல் எப்படி ஸ்பெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பர்பஸஸ்க்குமே வந்து நியூட்ரினோஸை படித்து வச்சுக்கலாம். இன்னொரு என்ன பார்க்கணும் அப்படின்னா, there is a proposed INO-based observatory in India. அது எங்கே அப்படின்னா, தேனி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடுல ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் yet இன்னும் அது வந்து நடைமுறைக்கு வரல. இட் இஸ் ஜஸ்ட் ப்ரொப்போஸ். ஸோ இட்ஸ் an ambitious underground laboratory aimed at studying atmospheric neutrinos specifically to determine their mass ordering. So primary experiment is the ion calorimeter detector, massive 50,000 ton magnet to track particle trajectory. ஸோ இது அண்டர் கிரவுண்ட் வச்சுருப்பாங்க. மற்ற ரேஸோட டிடெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, நியூட்ரினோஸை டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இந்தியா பேஸ்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி ப்ராஜெக்ட் இஸ் proposed. Where is it proposed? It's proposed in Thevi district of Tamil Nadu. Okay, so எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, 2015 ஒரு நியூட்ரினோ modern scientific research about ice cubes, a particle detector. So neutrino detector வச்சு ஒரு question வந்துருச்சு. This was the first ever and the world's largest neutrino detector. So அதனால it was in news. So இன்னைக்கு வந்து we saw the
characteristics of neutrinos. Okay, so fifth topic உள்ள போயிடலாம். Fifth topic is Mount Bromo. அப்போ வந்து ஒரு மவுண்டன் கொடுத்துட்டு அது எந்த லொக்கேஷனில் இருக்காங்கன்னு இட்ஸ் ஆஃபன் டெஸ்டட் இன் ஆர் எக்ஸாம்ஸ். ஸோ அப்போ வந்து அந்த ஆங்கிளில் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஏன் நியூஸில் இருக்குன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வைல்ட் ஃபயர்ஸ். ஸோ அங்கே வந்து பயங்கரமான வைல்ட் ஃபயர்ஸ் இருக்கிறதுனால Mount Bromo is in news. So எங்கே இருக்கு அப்படின்னா it is an active volcano located in Indonesia, situated in East Java province of Indonesia. So it is located in Indonesia. அதில் ஜாவா ஐலாண்டில் இருக்க மவுண்டன் தான் வந்து Mount Bromo. So Mount Bromo forms part of the Bromo Tengger Semeru National Park. அப்போ ஒரு மவுண்டன் பார்க்குறீங்க, ஒரு ஆக்டிவ் வால்கேனோவா டார்மண்ட் வால்கேனோவா அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்தியாஸ் ஓன்லி ஆக்டிவ் வால்கேனோ எதுன்னு போய் பாருங்க. ஸோ Mount Bromo forms part of the Bromo Tengger Semeru National Park. Bromo அப்படிங்கிறது வந்து ஹிந்து காட் பிரம்மாவை தான் வந்து ப்ரோமோன்னு சொல்கிறாங்க. ஜவானீஸ் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் அடாப்டேஷன் இருக்கும்ல ஒரு கண்ட்ரியில், அந்த நம்ம பிரம்மாவை தான் வந்து அவங்க ப்ரோமோன்றாங்க. இது வந்து Mount Bromo இஸ் அ வெரி வெரி ஃபேமஸ் ஹிந்து பில்கிரிமேஜ் சைட் இன் ஜாவா. ஸோ அதுவுமே நீங்கள் பார்க்கணும். டெங்கர் அப்படிங்கிறது இந்த ரீஜனில் இருக்க ஒரு இண்டிஜினஸ் கம்யூனிட்டி தான் டெங்கர் கம்யூனிட்டி. ஸோ அதனால தான் வந்து இது Bromo Tengger Semeru National Park. ஸோ இந்த Mount Bromo is a famous tourist site. It is an active volcano. It is present in this national park. So Bromo is Brahma. Tengger is the name of the indigenous community that is living there. So Bromo Tengger Semeru National Park is located in the eastern part of Java Island. Is part of the Pacific Ring of Fire. So Pacific Ring of Fire இருக்கிறதுனால high volcanic activity இருக்கும். A region characterized by intense volcanic and seismic activity. So almost 130 active volcanoes Indonesia இருக்கு. எதனால அப்படின்னா Pacific Ring of Fireல இருக்கு. அதே மாதிரி ஒரு சப்டக்ஷன் ஜோன் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் சப்டக்ஷன் ஜோன். ஸோ இந்தோனேஷியா வந்து யுரேஷியன் பிளேட், இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் இதெல்லாமே வந்து இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் சப்டக்ட்ஸ் அண்டர் த யுரேஷியன் பிளேட் காசிங் கன்வர்ஜென்ஸ் நடக்கிறதுனால அது வந்து ஹைலி டெக்டானிக் ஆக்டிவ் ரீஜனாக இருக்கு. அப்போ இன்னொன்று என்ன பார்க்கணும்னா மவுண்ட் செமெரு பற்றி பாருங்க. அதுதான் ஹையஸ்ட் மவுண்டன் பீக் ஆன் ஜாவா. Highest mountain peak on Java is Mount Semeru. It is also an active volcano located within the Bromo Tengger Semeru National Park. அப்போ வந்து சப்டக்ஷன் நடக்கும்போது என்ன பார்த்துருக்கோம், ஓஷியானிக் பிளேட் will subduct against the continental plate. அந்த மாதிரி சப்டக்ஷன் நடக்கும்போது அந்த ராக்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் நம்ம இன்டீரியர் ஆஃப் த எர்த் போக 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 இட் ஃபார்ம்ஸ் as magma and that rises in the crust. அதனால தான் வந்து நமக்கு volcanic form ஆகுது. So Mount Bromo is known for its volcanic crater and highly active volcanic landscape. The national park derives its name from Tengger people and Mount Semeru. ஸோ அதுதான் வந்து வித் ரிகார்ட்ஸ் டு மவுண்ட் ப்ரோமோ. ஸோ மவுண்ட் ப்ரோமோ பற்றி இன்னொன்று என்னன்னா, இட் இஸ் ப்ரெசென்ட் இன்சைட் அ கேல்டரா. கேல்டரா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிருக்கும். மேக்மா வந்து ஒரு பெரிய இரப்ஷனுக்கு அப்புறம் மேக்மா சேம்பரில் எதுவும் இல்லாததுனால ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் வந்து நம்ம கேல்டரான்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே வந்து மவுண்ட் ப்ரோமோ இருக்கும். ஸோ தட் ஆல்சோ வி நீட் டு நோ. மவுண்ட் ப்ரோமோ எந்த டைப் ஆஃப் வால்கனோ அப்படிங்கிறத போய் பாருங்க. தெர் ஆர் டைப்ஸ் ஆஃப் வால்கனோ. So PYQ reference என்னன்னா Tunguruha volcano which was declared a global geopark by UNESCO is situated in which among the following. So எந்த இடத்துல இருக்குன்னு டெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஆங்கிள் தான் வந்து நம்ம இன்னைக்கு மவுண்ட் ப்ரோமோ பார்த்தோம். இட் இஸ் லொகேட்டட் இன் இந்தோனேஷியா இன் ஜாவா ஐலாண்ட். So last topic of the day is elephants. So World Elephant Day is observed on 12th August. So PIB-லேருந்து எடுத்தது. ஸோ இந்தியா வந்து ஸோ முக்கியமான 3 ஸ்பீஷீஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லிடுறேன். ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்லேயே 2 டைப்ஸ் இருக்குது, அப்புறம் ஏஷியன் எலிஃபென்ட் இருக்குது. அப்போ இந்தியா வந்து இட் இஸ் ஹோம் டு நியர்லி 60% ஆஃப் வேர்ல்ட்ஸ் வைல்ட் ஏஷியன் எலிஃபென்ட்ஸில் 60% இந்தியாவில் தான் இருக்குது. அப்போ நம்மளோட வைட்டல் ரோல் இன் குளோபல் எலிஃபென்ட் கன்சர்வேஷன் அதிகம். அதே மாதிரி தே ஹோல் டீப் கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ். ஹிந்து ரிலீஜனில் வந்து கணேஷா அதே மாதிரி நிறைய கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு எலிஃபென்ட்ஸ்க்கு. தே ஆர் அ கீ ஸ்டோன் ஸ்பீஷீஸ், மீனிங் தே ஆர் கீ டு த ஹெல்த் ஆஃப் த ஈகோசிஸ்டம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே சஸ்டெயின் ஃபாரஸ்ட், சப்போர்ட் பயோடைவர்சிட்டி. சொல்கிறேன் தே ஃபவுண்டேஷனல் ஸ்பீஷீஸ் தட் ஷேப் ஃபாரஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்கோசிஸ்டம் ஃபங்க்ஷனிங். ஸோ அவங்க என்னென்ன ரோல் பண்ணுறாங்க, தே மைக்ரேட்டரி இன் நேச்சர். அவங்க ஹர்ட்ஸாக தான் மூவ் ஆவாங்க. ஸோ அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மூவ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே கிரியேட் பாத்வேஸ், ரோடு போட்டுகிட்டே போகிறாங்க. அப்போ மற்ற ஸ்பீஷீஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தே டிக் வாட்டர் ஹோல்ஸ், தண்ணி இல்லைனா தே டிக் ஹோல்ஸ் கிரியேட்டிங் வாட்டர் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி வந்து பல ஸ்பீஷீஸை வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து தே ஆர் ஃபீடிங் ஹேபிட்ஸ், அதாவது அவங்க டங் மூலியமாக வந்து நிறைய நியூட்ரியன் சைக்கிளிங் நடக்குது. பிரிங் அபவுட் சீட் டிஸ்பர்சல்ஸ் நடக்கும்.
So that வந்து forest regeneration help பண்ணுது. They connect fragmented forest and creation of favorable condition for thriving genetic diversity. அப்போ elephants பற்றி பார்க்கும்போது நம்ம ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் பற்றி பார்க்கணும். ஸோ ப்ராஜெக்ட் எலிஃபென்ட்ஸ் வந்து இட் வாஸ் லான்ச் இன் 1992. இட்ஸ் இந்தியாஸ் ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் ஃபார் எலிஃபென்ட் கன்சர்வேஷன். அது எந்த மினிஸ்ட்ரிக்கு அடியில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். நம்ம என்ன பார்த்தாலும் மினிஸ்ட்ரி பார்க்கணும். இட்ஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் climate change. ஸோ இது என்ன பண்ணனா இட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டு, ஏஐ பேஸ்ட் வார்னிங் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி பல விஷயம் வந்து ப்ராஜெக்ட் எலிஃபென்ட்டில் கவர் ஆகுது. 33 எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ், 150+ எலிஃபென்ட் காரிடர்ஸ், இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் கீழே. அதே மாதிரி நம்ம எலிஃபென்ட் பற்றி படிக்கும் போது வி ஹாவ் டு சி மானிட்டரிங் த இல்லீகல் கில்லிங் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் அப்படின்ற மைக் ப்ரோக்ராம் பற்றி நம்ம பார்க்கணும். அது எதுக்கடியில் இருக்குது அப்படின்னா சைட்ஸ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் பார்க்குறோம்ல. ஸோ அதுக்கடியில் வந்து மைக் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா it measures poaching trends, it tracks elephants mortality causes, management capacity build பண்ணுறது, இந்த மாதிரி பர்பஸஸ் மைக்குக்கு இருக்குது. ஸோ மானிட்டரிங் த இல்லீகல் கில்லிங் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். ஸோ இதை வந்து இந்தியாவில் வந்து நம்ம 2003 வந்து அடாப்ட் பண்ணி 10 டெசிக்னேட்டட் எலிஃபென்ட் ரிசர்வ்ஸை வந்து நம்ம மைக் சைட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த 10 சைட்ஸையும் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, ஒடிசா, உத்தரகண்ட், கர்நாடகா, தமிழ்நாட்டில் நீலகிரி, கேரளாவில் வயநாடு. ஸோ ஜஸ்ட் ஹாவ் அ லுக். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு ஸ்பீஷீஸ் படிக்கிறோன்னா நம்ம என்ன படிப்போம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஏன்னா கொஸ்டின் அப்படி தான் வருது. எலிஃபென்ட் இஸ் ஆல்ரெடி ஆஸ்ட். அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலிஃபென்ட்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அதே மாதிரி எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எலிஃபென்ட்ஸ் வந்து தே ஆர் த லார்ஜஸ்ட் லிவிங் லேண்ட் மேமல்ஸ். அப்போ லார்ஜஸ்ட் லிவிங் சி மேமல் என்ன? ப்ளூ வேல். இன்ஃபேக்ட் ப்ளூ வேல் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ். ஆனால் இங்கே லிவிங் லேண்ட் மேமல்ஸில் வந்து எலிஃபென்ட்ஸ் தான் வந்து லார்ஜஸ்ட். They are characterized by a matriarchal social structure. அப்படின்னா என்ன? ஒரு குரூப்பாக இருக்காங்களே, ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ்னு சொல்கிறோம்ல, தட் வில் பி லெட் பை அ உமன். ஒரு உமன் தான் அந்த குரூப்பை லீட் பண்ணி கொண்டு போவாங்க. அதே மாதிரி they have the longest gestation period. Gestation periodனா they carry their baby for almost 22 months. That is the longest for any land mammal and they play a vital role as keystone species. நம்ம பார்த்துட்டோம். அடுத்து feeding habits, diet எப்படி இருக்குன்னா they are purely herbivorous, meaning they eat only leaves and grasses. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லனா அவங்களோட IUCN ஸ்டேட்டஸ் பார்க்கணுமா? அப்போ ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட் ஸ்டேட்டஸில் 2 இருக்குது. ஒன்று ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் எலிஃபென்ட், இன்னொன்று ஆஃப்ரிக்கன் சவானா எலிஃபென்ட். ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் எலிஃபென்ட் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், whereas ஆஃப்ரிக்கன் சவானா எலிஃபென்ட் இஸ் என்டேஞ்சர்ட். நம்மளோட ஏஷியன் எலிஃபென்ட் ஸ்டேட்டஸ் என்ன? இட் இஸ் என்டேஞ்சர்ட். ஸோ அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியனில் லீகல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா தே ஆர் ப்ரொடெக்டட் அண்டர் ஷெட்யூல் 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972, மீனிங் தே ஆர் அக்கார்டட் த ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன். லயன் அவங்களுக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷன் தான் வந்து எலிஃபென்ட்டுக்கும் இருக்குது. எந்த ஸ்டேட்டில் அதிகமான எலிஃபென்ட் பாப்புலேஷன் இருக்குன்னா கர்நாடகாவில் தான் வந்து ஹையஸ்ட் எலிஃபென்ட் பாப்புலேஷன் இருக்குது, ஃபாலோட் பை அஸ்ஸாம் அண்ட் தமிழ்நாடு. ஸோ அதுவுமே வி ஹாவ் டு நோட். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகர்ஹோல் அண்ட் பந்திப்பூர் நேஷனல் பார்க் அப்படின்றாங்க. அப்போ இப்போ நமக்கு தெரியும் தட் நாகர்ஹோல் அண்ட் பந்திப்பூர் நேஷனல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் கர்நாடகா. ஸோ இப்படி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. 2020 வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் எலிஃபென்ட்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு 3 ஸ்டேட்மெண்ட்டு, எங்கே அதிகமாக இருக்குன்றதை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ எந்த ஸ்பீஷீஸ் படிக்கிறனாலும் கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் regarding P waves and S waves. P waves are faster than S waves and the first seismic waves to be recorded by your seismographs. Yes, P waves are primary waves, and they are only recorded first. S waves can travel through both solid and liquid materials, whereas P wave can travel only through solids. அப்படியா? கிடையாது. S waves can travel only through solids. S அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. P wavesனால தான் எல்லாத்துலேயுமே ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒன் becomes correct and second one becomes wrong. ஸோ ஒரு தடவை பாஸ் பண்ணிவிட்டு try to answer and then see the question. So Mount Bromo எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? Java, Indonesia. See, they have given Sumatra, Indonesia, Java, Indonesia. So you need to know that it is in Java Island, okay? Consider the following statements regarding the Mecca Joint Defense Agreement. It is a trilateral defense agreement among Saudi Arabia, Pakistan and Turkey. Countries careful paknu. It provides that an armed attack against one member shall be regarded as an armed attack against all members. Correct, அது சொல்லியிருக்காங்க. So both 1 and 2 becomes correct. அடுத்து பார்க்கலாம் neutrinos. Neutrinos can pass through the earth with very little interaction. Yes, that's why they're called ghost particles. Magnetic fields can significantly alter the trajectory of neutrons. No, they don't even care about magnetic fields. They jolly அவங்க எல்லாத்துலேயுமே ட்ராவல் பண்ணுறாங்க.
they are among the most abundant particles in the universe. They are among the most abundant தான் சொல்லியிருக்காங்க. It is correct. They outnumber all the atoms in the universe. So 1 and 3 becomes correct. So Artemis Accords consider the following statements. The Artemis Accords are a legally binding international treaty governing military activities in outer space. Legally binding or tappu. Governing military activities, they focus on civil and peaceful exploration. எந்த இதுவும் தப்பாவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றத அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா இஸ் நாட் அ சிக்னட்ரி டு த ஆர்டெமிஸ் அக்கார்ட்ஸ். இந்தியா இஸ் அ சிக்னட்ரி. 70 நேஷன்ஸ் இருக்காங்க. இந்தியா இஸ் அ சிக்னட்ரி. சைனா, ரஷ்யா ஆர் நாட் சிக்னட்ரிஸ். மேஜராக வந்து நமக்கு தெரிஞ்ச கண்ட்ரீஸில் சைனா அண்ட் ரஷ்யா ஆர் நாட் தேர். தே ஆர் இன்ஃபேக்ட் பில்டிங் அ ரைவல் லூனார் மிஷன். ஸோ தட் யூ கோ சி. அடுத்து வந்து ரிகார்டிங் எலிஃபென்ட்ஸ் பார்த்துலாம். The Asian elephant is listed as endangered on the IUCN Red List and is protected under Schedule 1 of the Wildlife Act. Endangered தான் Asian elephant. ஆஃப்ரிக்கனோட அந்த 2 சப்டைப்பும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. கர்நாடகா has the highest population of wild elephants in India. கரெக்ட். PYQல கேரளான்னு கொடுத்துருப்பாங்க. கர்நாடகாவில் தான் வந்து highest population of wild elephants இருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது? Both 1 and 2 becomes correct. So thanks for watching. With that, we have come to the end of 6 topics. In the doubts, comment section la solunga. Regular paathu notes edunga. Thank you.